பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம பாண்டியன் இருந்துட்டு அத்தையோட பிறந்த நாளுக்கு போக போகிறோம், அத்தைக்காக ஒரு செயின் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீ பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட கேட்கவும், கோமதி இருந்துட்டு இல்லைங்க, அது வந்து என்னன்னா என்ன விஷயம் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க, நான் போகிறது சரிதான், ஆனால் உங்களை ஒரு வார்த்தை கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிடவே இல்லை. எப்படிங்க நீங்கள் என் ஆசைக்காக என் அம்மாவை பார்க்கறதுக்கு இவ்வளோ பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், 30 வருஷமாக பேசாமல் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் எவ்வளோ அவமானப்பட்டாலையும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருக்கல்ல, அத்தா சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம குமார் இருந்துட்டு பாண்டியனை தேடி நேராக வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அரசி ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. எங்கடா இது மறுபடியும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை மாமா, உங்களை பார்த்து பாட்டியோட பிறந்த நாளுக்கு வர சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. குமார் அப்படி சொன்ன உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதுக்காக நீங்கள் எனக்கு பெரிய தண்டனையே கொடுத்துட்டீங்க, நான் இந்நேரம் ஜெயிலில் இருந்திருக்கணும், ஆனால் எல்லாரும் மன்னிச்சதுனால அரசியோட முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டதுனால நான் இப்போ வெளியே இருக்கேன். இப்போ என் குடும்பம் சந்தோஷமாக இருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். நான் இது வரைக்கும் பண்ண தப்புக்காக நான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்பு முடிச்சிருக்காங்க.